வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில் டிசம்பர் 30 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த வில்லி இருக்காங்கல்ல, அவங்க நேராக அவங்க புருஷனுக்கு அந்த ஃபோட்டோ எல்லாத்தையுமே அனுப்புகிறாங்க. அவர் அந்த ஃபோட்டோ எல்லாத்தையுமே வாங்கிக்கிறாரு. அப்போது நேராக முத்துக்கிட்ட, மாமா, என் பொண்டாட்டி ஃபோட்டோ எல்லாமே அனுப்பிட்டா. இப்போ இந்த ஃபோட்டோவை கொண்டு போய் நம்ம நகை செய்கிறவன்ட்ட கொடுத்து அதே மாதிரி நகையை செய்ய சொல்லி நம்ம சந்திரா கிட்ட கொண்டாந்து கொடுத்துட்டா போதும், அவள் உண்மையான நகையை போலி நகையாக மாற்றி வச்சிருவா அப்படின்னு. இது கேட்டதும் முத்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. மவனே, சூப்பர் பிளான்டா மவனே. சரி, எப்படியாவது நம்ம போய் ரெடி பண்ணுவோம் அப்படின்னு நேராக அந்த நகை செய்கிறவரை போய் பார்க்குறாங்க. அவரை போய் பார்த்து அவர்கிட்ட இந்த நகையை காமிக்கிறாங்க. காமிச்சு, இங்கே பாருங்க, இதே மாதிரி எங்களுக்கு போலி நகையை இன்னும் 1 மணி நேரத்தில் நீங்கள் செஞ்சு கொடுக்கணும். நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 2 லட்ச ரூபா பணம் தரோம். இது கேட்டதும் அவர் சொல்கிறாரு, சார் என்ன சார் இது, சாமி நகை மாதிரியே இருக்கே. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இங்கே பாரு, உனக்கு நாங்கள் வேலை மட்டும்தான் கொடுத்துருக்கோம். அது மற்றபடி இது என்னது அப்படிங்கிறதையெல்லாம் விசாரிக்க வேண்டிய பொறுப்பு உன் கையில் கிடையாது. இப்போ நீ இதே மாதிரி நகையை செஞ்சு கொடுக்க முடியுமா முடியாதா? இல்லைன்னா இதுக்கு முன்னாடி நீ என்னெல்லாம் பண்ணியிருக்கியோ எல்லாத்தையுமே அதிகாரிங்க கிட்ட சொல்லி உன்னை அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்துருவோம். இது கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாரு அவரு. இங்க பாருங்க சார், நானே வயிற்று பொழப்புக்காக இந்த கடையை போட்டுக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு எனக்கு வந்துட்டு ஏதோ அநியாயம் பண்ணிடாதீங்க, நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் அப்படின்னு சொன்னதும், அப்போ முத்து சொல்றாரு, அப்புறம் என்ன பார்த்துக்கிட்டு இருக்க, சீக்கிரம் அதே மாதிரி செய்ய அப்படின்னு சொன்னதும் அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நகைகளை செய்கிறாரு. செஞ்சு முடிச்சு நேராக முத்துக்கிட்ட கொடுத்து, இங்கே பாருங்க, இந்த நகையை போலி நகை அப்படின்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்ல, அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகைகளை வாங்கிக்கிறாரு. முத்து அந்த நகையை பார்த்து, மவனே, இவன் சொன்னது சரிதான்டா, இந்த நகையை போலி நகை அப்படின்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. இது கேட்டதும் முத்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சரி வாங்க போகலாம், கொண்டு போய் சந்திரா கிட்டே இந்த நகையை கொடுக்கணும், சந்திராவுக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு நேராக சந்திராவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நம்ம வில்லி ஃபோன் அட்டென்ட் பண்ணி, சொல்லுங்க, அதே மாதிரி நகையை ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? அதுக்கு அவர் சொல்கிறாரு, அதெல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு, நான் சொல்கிற இடத்துக்கு நீ வா அப்படின்னு சொன்னதும் வில்லி சொல்கிறாங்க, சரிங்க, அந்த நகையை நான் எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. இதை கேட்டதும் அவர் சொல்கிறாரு, இல்லை இல்லை, இடையில யாராவது வந்து பார்த்தா பிரச்சனை ஆயிடும். ஃபஸ்ட்டு இந்த போலி நகைகளை வாங்கிட்டு போயிட்டு அந்த உண்மையான நகையோட மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீ இந்த வேலையை பாரு. உடனே வில்லியும், சரிங்க, நீங்கள் சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த வில்லனை பார்க்குறதுக்காக வராங்க. இந்த கேப்பில் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது எல்லாமே ஆஃபில் தான் இருக்குது, சிசிடிவி. இன்னொரு பக்கம் நம்ம வில்லி என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக அந்த வில்லன் இருக்காருல்ல, அவர்கிட்ட போயிட்டு அந்த நகைகளை வாங்கி அந்த நகையை பார்த்து, என்னங்க, இது எல்லாமே அச்சு அசல் உண்மையான நகை மாதிரியே இருக்குங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இதை கொண்டு போய் மட்டும் வை, இதை வச்சு தான் நாளைக்கு அந்த ஈஸ்வரிக்கு நம்ம ஆப்பு வைக்க போகிறோம். அதுக்கு வில்லி சொல்கிறாங்க, சரிங்க, இந்த வாட்டி உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கிறத யாராலையுமே தடுக்க முடியாது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஆமாம்மா அப்படின்ட்டு இவரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த நகைகளை கொண்டுக்கிட்டு நேராக வில்லி வீட்டுக்கு வராங்க. அதே கேப்பில் என்ன நடக்குதுன்னா, மயில் இருக்காருல்ல, போயிட்டு சிசிடிவியை பார்த்துருக்காரு. பார்த்தா ஆஃபில் இருக்குது. அப்போ அவர் நினைக்கிறாரு, இது யார் ஆஃப் பண்ணது அப்படின்ட்டு ஆன் பண்ணிவிட்டு அவர் போய் தூங்கிடுறாரு. அதுக்கப்புறமா தான் சந்திரா என்ட்ரி கொடுக்குறாங்க. சந்திரா கையில் நகையோட வராங்க. அது எல்லாமே சிசிடிவியில் இருக்குது. சந்திரா நினச்சிக்கிட்டு இருக்காங்க சிசிடிவி ஆஃப்ல இருக்கு அப்படின்னு. ஆனால் சிசிடிவி ஆன்ல இருக்கிறது அவங்களுக்கு தெரியல. அப்போ சிசிடிவியை ஆன்ல இருக்கிறது தெரியாம நகைகளை நேரா அந்த வீடியோ கவர் பண்ற மாதிரியே எடுத்துட்டு போயிட்டு நேரா சாமி ரூமுக்குள்ள அந்த நகையை மாத்தி வச்சுட்டு பையோட வெளியில வராங்க. இது எல்லாமே இப்படியே ரெக்கார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்காரா, அதை வந்து கவனிக்கல. அதுக்கப்புறம் வில்லி நேரா அவங்க ரூமுக்கு போயிட்டு அந்த நகையை யாருக்கும் தெரியாம ஒளிச்சு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பொழுது விடிஞ்சதும் ஒவ்வொரு தலைவர் அங்கேருந்து வந்துட்டு, இங்க பாருங்கம்மா, அம்மனோட நகைகள் எல்லாமே இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்துல பூஜை எல்லாமே ஸ்டார்ட் ஆக போகுது, நீங்க நகைகள் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லதா இருக்கும். அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, சரி, நகைகள் எங்க போயிட போகுது, இங்க என் வீட்டுலதான் இருக்கு, என் வீட்டுல இருந்து யாரால எடுக்க முடியும், சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டு நகையை எடுக்கிறாங்க. அப்போ நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, எங்க அம்மா மேல
அவ்வளவு பெரிய திருட்டு பழி விழுந்துச்சு, இந்த நகையை திருடிட்டாங்க அப்படின்னு. ஆனா இப்போ வந்துட்டு இந்த நகை ஏன் வீட்ல இருந்து கோயிலுக்கு போறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த ஊர்ல எங்களை அவமானப்படுத்துறாங்க, ஆனா இந்த ஊர்லயே என்னை கௌரவப்படுத்துறாங்க. கேட்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்ட்டு வில்லி அந்த நகைகளை எடுத்துக்கிட்டே நேரா வெளியில வராங்க. நேரா எல்லாரும் சேர்ந்து கோவிலுக்கு போறாங்க. அதே நேரத்துல அந்த பரமேஸ்வரி அம்மா இருக்காங்கல்ல, சண்முகத்தோட ஒய்ஃப், அதே கோவில்ல தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க. இது நம்ம ஹீரோவுக்கு தெரியாது அவங்கதான் இருக்காங்க அப்படின்ட்டு. அந்த நகைகளை கொண்டு போய் சாமி கிட்ட வைக்கிறாங்க. அப்பதான் முத்து அந்த இடத்துக்கு எஞ்சி கொடுக்குறாரு, வில்லனும் அந்த இடத்துக்கு எஞ்சி கொடுக்குறாங்க. அப்போ வில்லி நேரா அவங்க புருஷனை பார்த்து, என்னங்க எல்லாமே கரெக்ட் ஆகிடுச்சு, நான் சொன்ன மாதிரியே வந்துட்டு அந்த நகைகளை மாத்தி வச்சாச்சு, இனிமே உங்க வேலையை ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னதும் அவரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வேலைகளை ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி நேரா அந்த ஐயர்கிட்ட நகைகளை கொடுத்து, இந்த நகைகளை என்னுடைய கையால கொடுக்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நகைகளை கொடுக்குறாங்க. நகைகளை வாங்கி அவரு பார்த்துட்டு நேரா சாமிக்கு கொண்டு போய் வைக்கிறதுக்காக போறாரு. அப்போ டக்குன்னு அந்த சிவனாண்டி இருக்கான்னா அவன் தடுக்கிறான். ஒரு நிமிஷம் நில்லுங்க ஐயரே அப்படின்னு. அப்ப ஒருத்தர் சொல்றாரு, இங்க பாருப்பா, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், சாமிக்கு நகைய சாத்த போக நேரத்துல நீ என்ன இப்படி நிறுத்துங்கன்னு சொல்ற, தேவையில்லாத வேலைகளை பண்ற. அதுக்கு அவரு சொல்றாரு, இங்க பாருங்க, நான் நியாயமா தான் நிப்பாட்டுங்கன்னு சொல்றேன். அந்த நகைகளை பார்த்தா எனக்கு உண்மையான நகைகள் மாதிரி தெரியல, உங்க யாருக்குமே தெரியலையா அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவரு சொல்றாரு, சிவனாண்டி நீ தேவையில்லாத பிரச்சனைகளை பண்ற. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, உனக்கும் என் அக்காவுக்கும் நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்படின்னு தெரியும். அதுக்காக எங்க அக்கா வந்து அந்த நகையை எடுத்து இந்த போலி நகைகளை வச்சிருப்பா அப்படின்னு நீ சொல்றியா? நீ பேசுறது ரொம்ப ஓவர் அப்படின்னு. இது கேட்டதும் அவர் சொல்றாரு, இங்க பாருங்க, நான் வந்து பொதுமக்கள், அந்த நகையை பார்த்தா உண்மையான நகை மாதிரி எனக்கு தெரியல, அதனால அது போலியான நகையா இருக்குமோ அப்படின்னு சொல்றேன். ஆனா ஏன் பேச்ச நீங்க யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. இது கேட்டதும் என்ன சொல்றதுன்னே தெரியல நம்ம வில்லிக்கு. அப்போ அந்த ஊர் தலைவர் சொல்றாரு, இங்க பாருங்க, ஈஸ்வரி அம்மா போலி நகைகளை வைக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. அவங்க கிட்ட கோடான கொடி சொத்து இருக்கு, அவங்கதான் இந்த சாமிக்கு நகைகளை எடுத்து வச்சாங்க, அவங்க போயிட்டு எப்படி சாமி நகைகளை எடுப்பாங்க, நீ தேவையில்லாம வளராத. அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா நான் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு. அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, நீங்க என்ன பண்றீங்கன்னா, இது தங்க நகையா இல்லையா அப்படிங்கறத செக் பண்றதுக்கு ஆசிரியர் சொல்றங்க, அவர் பாக்கட்டும் அப்படின்னு. உடனே அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்றாங்க. வர வச்சதோட அவர் அந்த நகைகளை எல்லாம் பாக்குறாரு. பார்த்துட்டு அது எல்லாமே போலியான நகைகள் அப்படின்ட்டு அவரு சொல்றாரு, இது எல்லாமே போலியான நகைகள் அப்படின்னு. இது கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க அங்க உள்ளவங்க. என்ன சொல்றீங்க அப்படின்ட்டு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, அப்படி அது போலியான நகையா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நான் எதுக்கு போலியான நகைகளை மாத்தி வைக்கணும், இங்க பாருங்க, ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்க செக் பண்ணி பாருங்க. அதுக்கு சிவனாடி சொல்றாரு, ஈஸ்வரி, இப்ப தெரியுது எப்படி உன்கிட்ட நிறைய சொத்து சேர்ந்துச்சு அப்படின்னு. உங்க அம்மா புத்தி தானே உனக்கும் வரும். பல வருஷத்துக்கு முன்னாடி உங்க அம்மா நகையை திருடிட்டாங்க அப்படின்னு தானே அந்த ஊர்ல இருந்து உங்களை இந்த ஊருக்கு விரட்டி அடிச்சாங்க. இப்ப இந்த ஊருக்கு வந்து இதே மாதிரி வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னதும் இது கேட்டதும் செமைய காண்டாக்குறாங்க ஈஸ்வரி. இங்க பாரு, எங்க அம்மா மேல அது ஒண்ணும் அவ்வளவு பெரிய பழியெல்லாம் கிடையாது, எங்க அம்மா அந்த மாதிரி தப்பு பண்ணல அப்படின்னா அந்த நேரத்துல நிரூபிச்சாச்சு அப்படின்னு. அதுக்கு அவரு சொல்றாரு, யாரு நிரூபிச்சா? உங்க அம்மா தான் அந்த நகையை எடுத்தாங்க அப்படிங்கறது நிரூபிச்சுதான் அந்த பரமேஸ்வரியும் சேதுபதியும் ஒன்ன ஊரை விட்டு ஒதுக்குனாங்க. இப்போ நீ என்ன நியாயமா பேசுறியா அப்படின்னு. இது கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஈஸ்வரி. அப்போ சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாருங்க, இதுவே நான் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணியிருந்தா எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா? இந்நேரம் என்ன அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்திருப்பீங்க. இப்போ நீங்க இந்த பொம்பளைய அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுக்க போறீங்களா இல்லையா அப்படின்னு சொன்னதும் நம்ம மயில சொல்றாரு, இங்க பாருங்க, எங்க அத்தையெல்லாம் அப்படி பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது, எங்க அத்தை அப்படி பண்ற ஆளும் கிடையாது, இந்த சிவனாடி தான் ஏதோ தேவையில்லாத வேலைகளை பாக்குறான். அதுக்கு அவரு சொல்றாரு, இத்தனை நாளும் உங்க வீட்டுல தானே அந்த நகை இருந்துச்சு, அப்போ ஈஸ்வரி தான் நகைய மாத்திருப்பா, இப்பவே அதிகாரிங்களை கூட்டு கைது பண்ணுங்க அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு, இங்க பாருங்க அப்படின்னு சொல்ல வர ஈஸ்வரி டக்குன்னு தடுத்து, எனக்காக யாரும் பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோ வந்துட்டு ஷாக் ஆகுறாரு. சிவனாண்டி சொல்றாரு, அதான் ஈஸ்வரி மேடமே ஒத்துக்கிட்டாங்களே, கைது பண்ணுங்க அப்படின்னு சொன்னதும் அதிகாரிகளை வர வச்சு நகை காணாம போன வழக்குல நம்ம ஈஸ்வரிய கைது பண்றாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே ஷாக் ஆகுறதுக்கு, அத்தை எப்படியாவது காப்பாத்தணுமே அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறாரு. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.